செய்வதற்கு கூட பெண்கள் ஆண்களை முந்தி அடிச்சுன்னு போகக்கூடாது. இப்போ 2.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லூஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா செய்கிற செயல் அப்படி தான் இருக்குது. கஅபத்துல்லாவுக்கு போகிறது பெரிய பாக்கியம் அல்லவா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அதை ஒழுங்காக பயன்படுத்தணும். 2 பெண்கள், ஒரு பெண்ணு காபாவுக்கு அந்த பக்கம், ஒரு பெண்ணு காபாவுக்கு இந்த பக்கம். காபாவில் அங்கே நின்றுக்கிட்டு உச்சகட்டமாக என்ன ஒரு கத்துது ஒரு பெண்ணு. அது என்ன சொல்லி கத்துதுன்னு தெரியல. அது உண்மையில் இஹ்லாஸ் அல்லாஹ் உணர்ந்து கத்துன்னு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை எடுத்து போடும் பொழுது அதை எப்படியும் மாற்றி போட எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பெண்ணு காபாவுக்கு அருகாமலே நடனம் ஆடிட்டு போகுது. மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற கேவலங்கள் நம் சமுதாயத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆயிஷா நாயிட்ட போய் சில சஹாபி சொன்னார்கள், ஆயிஷா அம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா ஹஜ்ஜில் தவாஃப் செய்கிறவங்களாம் ஒதுங்கிடுவாங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்வோம், ஹஜ்ருல் அஸ்வதுக்கல்ல முத்தம் விட்டுடுவோம், அது ஒரு சுன்னத் இல்லையா அப்படின்னாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த ஆண்கள் இருக்கும் கூட்டத்தில் நான் அப்படி வந்து ஒரு சுன்னத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறது யார்? ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள். இன்றைய பெண்கள் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அங்கே போய் ரீல்ஸு, காபத்துல்லாவுக்கு அருகாமையிலையும் நாங்கள் தவாஃபில் இருக்கிறோம், நாங்கள் சையில் இருக்கிறோம், நாங்கள் தொங்கோட்டை ஓடுறோம். யாருக்கு ஹஜ்ஜுக்கு போனோம்? அல்லாஹ்வுக்காண்டி தானே போனேன், துனியாவுக்காண்டியா போனேன்? ஹஜ்ஜுக்கு நீ இந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்காண்டி போனியா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, சுன்னத்